அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கேஜாட் சிட்டி மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோனில் இருக்கிறதுல ரொம்ப லீஸ்டான ரேட்டில் தான் போட போகிறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஐஃபோன் 12 5G இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 64GB. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஸ்க்ராச்சோ டென்ட்டோ போஸ்ட் மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது. பேக் சைட் பேனல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியுது உங்களுக்கு. அதுமாதிரி ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லை. இங்கே நல்லா க்ளீனாக தான் இருக்குது. ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா லைட்டாக மைல்டாக ரொம்ப சின்னதாக ரொம்ப மைன்யூட்டாக என்ன சின்ன அந்த இது இருக்குது. அது ஆக்சுவலாக ஸ்வெட்டிங்னால ஏற்படுறது இது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காம்போ தான். காம்போலாம் சேஞ்ச் பண்ணலாம். ஃபேஸ் ஐடி 2 டோன் எல்லாமே ஒர்க்கிங் தான் இருக்குது. iOS கூட ஓரளவுக்கு லேட்டஸ்ட்டாக தான் இருக்குது. தேவைப்படுச்சு நம்ம கூட அப்டேட் பண்ணிக்கலாம். காட்டுறேன் பாருங்க. ஐஃபோன் 12 5G ஃபோன் தான். 12 ஆக்சுவலாக அந்த 11 வரைக்கும் 4G வேரியன்ட் வரும். 12 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 5G டிவைஸ் வரும். இது 64GB. ஐஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக அதுவும் இல்லாமல் ஒரு 5G டிவைஸ் இந்த ரேட் கம்மியான தாராளமாக இது வாங்கிக்கலாம். அந்த ரேட் நான் ஃபைனலாக சொல்கிறேன். இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 81. ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு குட் பேட்டரி ஹெல்த் தான். மோர் தென் 80%நாலே உங்களுக்கு வந்து நல்ல க்ளீனாக தான் இருக்குது. பீஸும் நல்லா க்ளீன் கண்டிஷன் இருக்குது. சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா கேபிள் கூட இருக்குது. ஒரிஜினல் கேபிள் இருக்குது பாருங்கள். இதோட Type-C to லைட்னிங் கேபிள் இருக்குது. இதுக்கு பாக்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. தந்தாங்கன்னா தருவேன், தரலன்னா கன்ஃபார்மாக தரமாட்டேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்டாக தான் கொடுக்குறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 64GB. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 16,300 16,300 கொடுக்குறோம். தேவைப்படும் கால் பண்ணுங்க. அது இல்லாமல் லாஸ்ட்டாக ஆக்சுவலாக இதோட சேர்த்து ஒரு 5 பீஸ் போட்டோம். 5 பீஸில் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் எல்லாமே இருந்துச்சு, போயிடுச்சு. இது ஒரே ஒரு ரெட் கலர். ஆக்சுவலாக ஃபைனில் கொஞ்சம் என்னென்னு சொன்னால் 256GB வேரியன்ட். இதுக்கு முன்னாடி 26,500 போட்டிருந்தோம். இது கொஞ்ச நாள் நிற்கிறதுனால ரேட்டு கம்மி பண்ணி யூஸ்வலாக வந்து நம்ம கிட்ட வச்சுக்கிற தங்குறதே பிடிக்காது நமக்கு. டக்குன்னு சேல் பண்ணிடுவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் போகல. எல்லாம் ஃபேஸ் ஐடி 2 டோன் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256GB வேரியன்ட். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியன்ட் பிரச்சனை இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256னால உங்களுக்கு இது லேட்டஸ்ட் OS தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 81% பேட்டரி ஹெல்த்தும் இருக்குது. ஸ்க்ராட்ச் டென்ட்டோ அந்த மாதிரிலாம் இல்லை. நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. இது நல்ல ஃப்ரேமில் எல்லாமே பார்ப்பீங்க. இந்த பட்டனில் மட்டும் லைட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த வைப்ரேட் மோடு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இருக்குல்ல, சைலண்ட் மோடு, அதில் மட்டும் லைட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கு. மற்றபடி எல்லாமே ரொம்பவே க்ளீனாக இருக்குது. அது ஒரு விஷயமே கிடையாது. கேஸ் போட்டால் மறைஞ்சிரும். பேக்கில் பவுச் மார்க்ஸ் கூட இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது, க்ளீனாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 26,500 போட்டிருந்தோம். இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25,500. ரொம்ப லிஸ்ட் ரேட் தான். 25,500 ஐஃபோன் 13 256GB வேரியன்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு செகண்ட் ஃபோனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐஃபோனில் நிறைய பேருக்கு ஐஃபோன் யூஸ் பண்ண ஆசையாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஒரு நல்ல லீஸ்ட் பட்ஜெட்டில் ஐஃபோன் ரேட் கம்மினா பார்த்தீங்கன்னா இது தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். 16,300க்கு ஐஃபோன் 12 64GB கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா 25,500 ருபீஸ்க்கு ஐஃபோன் 13 256GB வேரியன்ட். ரெண்டுமே சூப்பரான ரேட்டு தான். இது வந்து கேபிள் வந்து இது கூட தான். இதுக்கு வந்து ஒன்லி டிவைஸ் தான். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு ஐஃபோன்ஸ் ரேட் கம்மியாக இருக்குன்னா சேனலையும் வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.